2 தடவை வந்துரு. அவ்வளவுதான். சரி போய் அந்த புள்ள புடிங்கிட்டு அவுட்லைன் கொடுக்கணும். தம்பி மசான்னு உட்காரத போ. நான் ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பாத்தியா டேய், இப்பதான் வாழ்க்கை கரெக்டான்னு நான் சொன்னேன். ஏதோ ஒரு பொண்ணோட பொண்ணு பேரு வாழ்க்கைன்னா நான் பொண்ணதானே சொல்லுவாங்க. பையன் பசங்க என்ன சொன்னாலும் பொண்ணுகிட்டே இருக்கீங்க. இது நான் அங்கதான் சொல்லு. அப்படிதான் சொல்றேன். டேய் நான் தெரியல. சரவணன் அதெல்லாம் நான் எஸ் மட்டும் தானே இருக்குது. இல்ல நீ கேட்டில. இப்ப அவன் ஏதோ சரண்யாங்கனா சங்கவிங்கனா அந்த பேரை கேட்டியாடா? அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பேருடா. டெய்லி போன் பேசுறான். டெய்லி நைட்டு பார்த்தா ஆர்சிதி காட்டுக்குள்ள வந்து போன் பேசிக்கிருக்கேன். கேட்டா சொல்லிடி கம்ப்ளைண்டா வருது. யாரோ அங்க அது சாமந்த 2 மணிக்கு தீராயி யாருன்னு தெரியலடா. ஆமா ஆமா, ஏர்டெல் வந்து ஒரு 12 மணிக்கு போன் பண்ணுவாங்க. யாரு சங்கவி சங்கீதானா? அப்போ அதாவது உனக்கு ஏர்டெல் கம்பெனில பேர்லாம் சொல்றாங்கல்ல, சொல்லிருவான். நான் தான் சார், ஹலோ சார், ஐ எம் ஃப்ரம் சங்கவி. இல்ல அது சார், ஐ எம் ஃப்ரம் சங்கவி சார், ஐ எம் காலிங் ஃப்ரம் சங்கவியா? சாரி, ஐ எம் சங்கவி, ஐ எம் காலிங் ஃப்ரம் ஏர்டெல் கம்பெனி கார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இவன் போன் பண்ணுவாங்கன்னு சொன்ன, கம்பெனி கார்ல இருந்து போன் பண்ணுவாங்கன்னு சொன்னால. நைட்டு 12 மணிக்கு வேலை முடியும் இவங்களுக்கு. வேலை முடிஞ்சோன்னா என்ன பண்றது அப்படின்னு டைம் பாஸுக்காக உனக்கு போன் பண்ணி பேசுவாங்க. இவனும் காட்டுக்குள்ளேயே எடுத்துட்டு இருந்துடுறேன். எனக்கு வர டவுட் எல்லாம் கிளியர் பண்றது 3 மணிக்கு. அதாவது இல்ல ஏர்டெல்ல உனக்கு டவுட் இருக்கு, டவர் கிடைக்க மாட்டேங்குதா? அதுக்காக நைட்டு 12 மணிக்கு செக் பண்ணுவேன். 12 மணி கிடைக்குதா இல்லையா. அவங்க பிஸியா இருப்பாங்கல்ல பகல் முழுக்க. நைட்டு 12 மணிக்கு தான் ஃப்ரீயா இருப்பாங்க. ஆமா, அதனால அவங்க வேலை விட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல ஃப்ரீயா இருப்பாங்க. ஐயோ, நான் எழுதுனது அழுந்த மாதிரி இருக்கு. அழுந்த மாதிரி இல்ல, அழுத்திட்டு தான் இருக்கு. இப்ப நீ ஒண்ணும் பண்ணல, தொடச்சு விட்டா போயிரும். அது செதுக்கணும் பாஸ். நீ ஏதோ சுண்ணாம்பு வச்சு போடுற மாதிரி போட்டு என்னை எல்லாம் ஏமாத்தினாங்க. ஏமாந்த ஒன்னு யாரும் ஏமாத்தினா? ஹீரோ இல்லாத புள்ள புடிங்கிட்டு வாடா. நான் ஹீரோத்தோட புடிங்கிட்டு அடக்கி வச்சுட்டேன். அங்கதானே ஹீரோ இல்லாத புள்ளுக்கு நான் மேல இருக்குதா மட்டும் போடா. மேல இருக்கு ஹீரோ இல்லாத புடிங்கிட்டா போடா போ. இல்ல நீ போய் அதை புடிங்கிட்டு வா. அதை புடிங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ எல்லாம் பேசலாம் போ. பார்த்து பத்திரமா சூதானமா போகணும். மெதுவா போ, பார்த்து போ. என்னடா டவுசரு, பட்டாபட்டி டவுசரு. சரி சரி போ, நான் எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு பாதுகாப்பு. கை கொடு, கை கொடு, கை கொடு. மைக்கு இவன்டா இருக்குடா. கை இல்ல இதுல இவன் ஆடுறது ஈரமா இருக்குடா. வேற புடுங்க. அப்படியே ஓடிடா, மேல ஓடிடா. சாமி புடுங்க கூடாது. அப்ப இவ்வளவு நேரம் புடுங்கினப்ப தெரியலையா? இங்க பாரு, சாமி கும்பிட்டுக்கிட்டு புடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. 1 சாமி 2 சாமி 3 சாமி 6 சாமி. 6 சாமி அவ்வளவுதான். 3க்கு அப்புறம் 6 வந்துச்சா? 4 சாமி 5 சாமி. ஏன் இவ்வளவு சொல்லி இது வாய் வலிக்குதுல? மேல புடுங்கடா. இங்க அப்படியே கொஞ்சம் இருப்பா. இத பாரு. இதெல்லாம் ஈரமா இருக்கு. இங்க பாருடா, இதெல்லாம் ஈரமா இருக்குடா. அங்க பாருடா. உனக்கு என்ன பண்ண ஒரு மேலால புடுங்க தெரியாது. படிக்கும் போதுதான் ஒண்ணுமில்ல, இதே ஒழுங்கா புடுங்கடா. அங்க பாரு, இதெல்லாம் என்ன எக்ஸ்ட்ரா. சரி அடுத்து 10மா, இது போதுமா? 10வது என்னடா இது 10மா? நான்லாம் பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் மேன். இத்தனூண்ட வச்சு எப்படா எழுதுவேன்? இது என்ன நாத்து நட போறமாடா? நிறைய வேணும்டா. எழுத புடுங்கடா. நீயே புடுங்க. புடிங்கிட்டு வா, புடிங்கிட்டு வா, சீக்கிரம் வா. அவ்வளவுதான்டா. நான் கீழே விழுந்தேன்னா எனக்கு காரணம் நீ தான்டா.
நான் இங்க இருந்து விழுந்துட்டேன்னா இதுக்கு காரணம் இவன் தான். தள்ளி விட்டு நீ தான் தள்ளி விட்டு விழுவுறியோ, தள்ளி விட்டு விழுவுறியோ, நீ என்னை திட்டி விழுவுறியோ, விழுவுறனோ என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். இதுக்கு காரணம் நீ தான்ப்பா. ஈரமா இருக்கா இல்லையா? ஈரமா இருக்கு. ஏய் பாரு என்னடா இத கூட புடுங்க மாட்டியே. நீலாம் என்னடா படிச்சிருக்க? ஏண்டா நீலாம் என்னடா படிச்சிருக்க? 12வது படிச்சிருக்கேன். டேய் அதுக்கு ஏண்டா இதுக்கும் படிப்புக்கும் என்னடா சம்பந்தம்னு கேளுடா. நிறைய பேர் இப்படிதான்டா பண்றாங்க. என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா 12வது படிச்சிருக்கேன். கரெக்டான ஆன்சர். வேற லெவல். விரல வைக்கிறதுக்கு இப்படி குளிர்ற உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? இறச்சி வரகா போக வேண்டியதான். மாமா வர்றாரு, சதற விட போறாரு. ஏய் குடுறா குடுறா குடுறா. ஏய் என்னடா எல்லாம் ஈரமா என்னடா இப்படி புடிங்கிட்டு வர? நீலாம் இதெல்லாம் ஏய் என்னடா என்ன அதான் வரணும். மறுபடியும் போ மறுபடியும் ஸ்டார்ட் பாட்டு. ஏய் என்னடா இது எல்லாம் ஈரமாவே இருக்கு. என்னடா ஈரம் இதை கூட நீ புடுங்க மாட்டேற. அப்ப என்னதான்டா படிச்சிருக்க நீ? போடா ஆகிட்டு. படிப்புக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குடா. இதெல்லாம் ஈரமா புடுங்கணும்டா. ஈரமா புடுங்க கூடாதுடா. போய் புடிங்கிட்டு ஒழுங்கா போடுவா. சொல்லி கொடுக்கல எனக்கு. ஏய் இதெல்லாம் நீ கத்துக்கணும்டா. ஒரு நேச்சுரல் வாழ்க்கையில படிப்புக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு கத்துக்கணும். போய் புடிங்கிட்டு வா. நல்ல ஈரம் இல்லாத புடிங்கிட்டு வாடா. எழுதுனேன்டா மணியாச்சு போ. நுனியா நல்ல நுனியா புடிங்கிட்டு வா. நுனியா மழை பெய்ஞ்சிருக்கு, எல்லாமே ஈரமா தான் இருக்கும். மேலாப்புல நுனி இருக்கு பாடுறா. அதெல்லாம் ஈரம் இல்லடா போடா. அவனே ஈரமா தான்டா இருக்கிறான். ஏன்டா அப்படி படுத்துற? கையெல்லாம் தொடச்சுக்கிட்டு போடுங்கடா போடா. எப்படி மழை பெய்யுது கோவத்துல பின்னாடி தள்ளி விட்டுறலாம் தோணும். தள்ளி விட்டுற கூடாது. போ எந்திரிச்சு போ. மழை பெய்யுதுடா. காப்பாத்திடுவேன்டா. அவ்வளவுதான்டா. சரி ஸ்பைடர்மேன் மாதிரி. சரி தம்பி நக்காத போ. இது முடிஞ்சிருச்சு. எல்லாம் இது பண்ணணும் போ. ஏண்டா உனக்கு பண்றதுக்கு வேலையே இல்லையா? நக்குறான்டா எனக்கா. ஒண்ணுமே பெரிய ஆள்றா அதுல புடுங்குறதுல. நான் அப்படி இல்ல. அப்ப நீ சொல்லி கொடுவா. தம்பி ஈரம் இல்லாம தான்டா செவனேன்னு இரு. நீ என்ன திங்க போறியா? ஈரம் இல்லாம என்னடா அனுப்புற? அப்பதான்டா கலர் நல்லா பிடிக்கும். அப்படியே பிடிச்சுக்கும் அதுல. ஈரமா இருந்தா அது பிடிக்காது. அது அப்படி நான் ஈரம் இல்லாம போகிறதுக்கு நான் ஈரத்துல வருவேன் போறடா. ஆமா நான் காலேஜ் போயிருக்கேன். காலேஜ் போனா ஏண்டா நீ காலேஜ் போய் டவுசர் நீ எப்படா காலேஜ் போன? போயிட்டு பாரு இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இவன் வீட்டுல 12வது முடிச்சு வீட்டுல டிசி வச்சிருக்கேன். டிசி எதுக்கு வீட்டுல பீரோல எக்ஸ்ட்ரா இருக்க? காலேஜ்ல போய் கொடுத்துட்டு வரலாமேன்னு காலேஜ்ல போய் கொடுத்துட்டு இப்ப வீட்டுல காலேஜ்ல கொடுத்தான்னு சொல்லாத. ஒரு இடத்துல போய் கொடுக்கணும் கொடுத்தேன். அது காலேஜ் இப்ப மாத்திட்டாங்க. என்னடா எல்லாரும் பத்தத்தை கொடுத்து பணம் வாங்கிட்டு அவ்வளவுதான். பத்தியா இவனே அவன் வாயில இருந்தே வருது பத்தியா. இவனே போயிட்டு டிசியை கொடுத்து இவனே போயிட்டு வாங்கும் போது தம்பி நாங்க அவ்வளவு நாளா பாத்துருந்தோம்ல காசு கொடு. அத வச்சிருந்ததுக்கு காசு கேட்க. இதுக்கு அழகா உங்க வீட்டுல இருந்தாலுமே நல்லா இருந்திருக்கு. என்ன சும்மா இருக்க முடியாம எல்லாம் கொழுப்பு மண்டை கொழுப்பு. படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆர்வம் அது இருக்கலாம். அதுக்கு படிச்சிருக்கணும். போயிட்டு சும்மா இல்ல போற வழியில ஒரு கட்டோர்ல ஒரு பொம்பளை புள்ள போட்டோ போட்டிருக்கு. இந்த காலேஜில் வாங்கல் படிக்கலாம் அப்படின்னு. இந்த புள்ள அந்த காலேஜில் இருக்குடா. இவர் படத்துல சிவகார்த்திகேயன் படத்துல சொல்லுவாருல இந்த பொண்ணு இருக்குன்னா நான் வந்தேன். இது பொண்ணு இந்த காலேஜ் இல்லையாமே இது விளம்பரமாமே அந்த மாதிரி போயிருக்கேன். உடனே படிக்கணும்னு ஒரு பிட்ட போடுறான் திருட்டு பையன். அது இல்ல இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம்னா இதுல இவன் காலேஜ் நின்ன காரணம் தெரியுமா? கிளாஸ்ல இல்ல அந்த புள்ள காலேஜ்ல ஒரு புள்ள கூட இல்லையாமா. அதனால வந்து இவன் சொல்றது பொய்யுன்னு இல்ல உண்மைதான் தெரியும் இருக்கு. முன்னாடி இல்ல முன்னாடி ஏன்னா அது காலேஜே இல்ல. இப்பதான் அது காலேஜா மாத்திருக்காங்க. முன்னாடி ஏதோ ஒரு எதுக்கு தெரியுமா காலேஜ் போயிட்டு பாதியில நிப்பாட்டினேன். எதுக்கு போனேன்? காசு கட்டணும். ஐயா இப்போ காசு கட்டணுமே அதுக்கு என்ன பண்ணுவேன்? இப்ப காலேஜ் நீ போனாலும் காசு கட்டணும். ஆனா இப்ப போகலையே அதுக்கும் காசு கட்டணுமே. அதே இருடா அவன் கொஞ்சம் ஒரு சென்டிமெண்டா ஒண்ணு சொல்றான். அதை கொஞ்சம் ஃபீல் பண்றான். அதுக்கு அந்த மக்கள் பாக்குற மக்கள் காசு போட்டு விடுவாங்க அக்கௌண்ட்க்கு. அதான் ஒரு சென்டிமெண்டா ஒண்ணு சொல்ற மாதிரி ஃபீல் பண்றான். இவன் நம்பரை கீழே எழுதி விடுறோம். அவனுக்கு காசு போட்டு விடுவீங்க. கேவலமா மெசேஜ் போட்டு விடுங்க. திட்டி மெசேஜ் போட்டு விடுங்க. நல்லபடியா பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். படிக்கணும்னு ஆசை, படிக்க வைக்கதான் ஆளு இல்ல. ஆமா நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா படிப்பேன், நல்லா படிப்பேன். அவ்வளவுதான். கமெண்ட் போடுங்க, படிச்சுக்கிட்டே இருப்பேன்.
நல்ல வேளை மக்களே, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டதை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பெருமை நினைச்சுக்குவேன். ஏதோ உங்களால நான் படிச்சேன்னு எங்க ஃப்ரெண்டு நண்பன் படிச்சான்னு இருக்கட்டும். ஏதோ உங்களால முடிஞ்சது. வெறும் கமெண்ட் உங்களுக்கு என்ன பேசணும் பேசி கழுவி ஊத்திடுங்க. நம்பர் கூட தரோம், தனியா வாட்ஸ்அப் கூட மெசேஜ் பண்ணுங்க, உட்காந்து படிப்பா. இன்ஸ்டா ஐடி கொடுக்குறோம், அதுலயும் போய் பண்ணுங்க. இல்ல எதுல மெசேஜ் பண்ண முடியும் பண்ணுங்க, Facebookலயும் பண்ணுங்க. பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். சிரிப்பா படிக்கணும்னு ஆசைப்படுற மக்கள் எனக்கு பணம் கட்டி என்னை படிக்க வைங்க, படிச்ச உங்க பேரை நான் காப்பாத்துவேன். அவ்வளவுதான், தலைமறைவு. இல்ல அவங்க நினைப்பாங்க, ஏன்டா என் வீட்டுல நான் படிக்க வச்சேன், அவனே என்ன மதிக்க மாட்டேங்கிறான், நீவே என்னடா டவுசர். அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் தலைமறைவு. சொன்னேனே கேட்டியா? நான் சொன்னேனே. இன்னமும் படிக்கணும் தானே ஆசை. கமெண்ட் வரும், கவலைப்படாத. கமெண்ட் வரும், படி. ஏன் நீ என்ன படிக்க வேண்டாம் சொன்ன? படி. காலேஜ்ல போய் படிச்சு சரி, புல்லு புடிட்டோம். பாரு, போடா, ஒரு ஆர்டிஸ்டா வேலை பார்த்துட்டு பரவாயில்லடா, உளுந்தா ஒரு தடவை வேண்டாம் பாத்துக்கலாம்டா. போட அடுத்து எந்திரிச்சு அவ்வளவுதான் நோ அப்படின்ற மாதிரி. நீதான பெயிண்டரு. பெயிண்டர்னா அவன் ஆர்டிஸ்ட். அவ்வளவுதான். ஓகே அர்ச்சனா, அவன் செஞ்சுட்டேன். பாக்குறவங்களுக்கு சரி, அவ்வளவு எழுத முடியாதுடா. நான் எழுதலையா சார்? நான் எழுதலாம் பாடுறா. கல்ல கீழே போட்டு நான் எழுத தெரியாதையுமே நான் எழுதுனேன். இன்னொரு இடத்துல போயிட்டு எழுதுங்க, அதை காட்டிக்குவோம். நான் எஸ் போட்டுக்கிறேன், இன்னொரு இதுல சரன்சி காட்டு. அதாவது எப்படி ஏ போடணும், இன்னொரு இடத்துல ஆர் போடுவோமா? இன்னொரு இடத்துல எஸ்ஏ சரன்சின்னு போடுங்கடா. ஒரு வாரம் ஆகும், பரவாயில்லையா? ஒரு வாரம்லாம் ஆகாது. போ, இன்னொரு இடத்துல எழுது. போ போ போ. கை வண்ணங்கள் அது. அவ்வளவுதான். அப்படி அர்ச்சனை எதுக்கு நான் வந்தேன்றதே மறந்த மாதிரி, அதே மாதிரி மறந்துட்டேன். போமா, அங்கிட்டு திருப்பியா இடத்த காட்டு, எங்க இருந்து பாக்கணும்னு. இங்க வாங்க. ஒண்ணுமே இல்லடா அதுல. ஒண்ணுமே இல்ல, அதான் ஓட்டை இருக்குல்ல. இந்த ஓட்டை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ சொல்லு. எலிபொந்து இல்ல, நீ கிட்டிக்கா வெடிச்சு சொல்லக்கூடாது. இது நீயா யோசிக்கலாம், மூளை யூஸ் பண்ண. இது நான் குள்ளநெறி சொல்லிடுறேன். குள்ளநெறி தெரியும். இது குள்ளநெறி குட்டி உண்டு. சின்ன குழந்தை குள்ளநெறின்னு ஒண்ணு, அந்த இது அது கிடையாது. அது வந்து ஒரு சூப்பரா ஒரு சர்க்கிள் அது பண்ணோம். இது தண்டி ஓட்டை இருக்குடா. பாம்பு போந்தா? பாம்பு இதுக்குள்ள சுருண்டுகிட்டு கரெக்டா. அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா கரெக்டான் தோடு. இப்ப இந்த ஈர டைம்ல தான் அந்த கரெக்டா வந்து முட்டை விடுறதுக்காக, கன்சீவா இருக்க கரெக்டாலாம் முட்டை விடுறதுக்காக இடம் தேடி இந்த மாதிரி ஒரு குழியை பறிச்சு அந்த குழிக்குள்ள முட்டையை விட்டு மூடி வச்சுட்டு போயிருமா. இது எதுக்கான இந்த பூச்சி, இந்த பறவை இதெல்லாம் எதுவும் நோண்டாம, அந்த பூச்சியெல்லாம் உள்ள போய் பார்க்காம அதை எடுத்துக்காம இருக்கிறதுக்காக இந்த கரெக்டா இந்த மாதிரி குழியை பறிச்சு முட்டை விட்டு மூடி வச்சுட்டு போயிடும். செத்துறாதா? முட்டை செத்துறாதா? முட்டைக்குள்ள உள்ள குஞ்சு செத்துறாதா? அது பொழைச்சு வெளியில வந்துடும். அந்த ஆமை முதல குட்டி எல்லாம் பாத்தீங்களா? ஆமை உள்ள கடல் மண்ணுல இருந்து வரும்ல. தெரியுமா? தெரியாது. நான் பாத்திருக்கேன். இவன் பாக்குற ஒரு படிச்சிருக்கேன். நான் வீடியோ யூடியூப்ல பாத்திருக்கேன். இவர் வந்து காலேஜ் பாதி கட்டடிச்ச காலேஜ், அதனால இவருக்கு தெரியும், படிச்சிருக்கேன். சரி, ஓகே. அந்த மாதிரி இதுவும் அந்த குஞ்சு பொறிச்சோன்னா வெளியில வந்துடும் எல்லாம் கரெக்டா. கொஞ்சம் அதுவா வந்துடும், அவ்வளவுதான். ஏன்னா இப்ப கரெக்டா வந்து கரெக்டா வந்து இந்த வெயில் டைம்லாம் தரையெல்லாம் காஞ்சிருக்கும், அப்ப வந்து தோண்ட முடியாது. இந்த மாதிரி ஈர டைம்ல மட்டும்தான் தோண்டி வச்சிருக்கோம். எப்பப்ப மாசமா இருக்கோ வந்து போட்டு. ஆமா, இது வந்து எப்பப்ப மாசமா இருக்கோ அப்பப்போ வந்து போட்டு போறதுக்கு. இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? ஒரு டைம் மட்டும் தான் முட்டை விடும். இது பேங்க்யா வந்து போட்டு வச்சுட்டு போகுதா? என்னடா என்ன பேச்சு? ஒரு இடம் நிறைய இருக்கு தம்பி. ஒரே இடத்துல முட்டை விடலாம் இல்ல, இடம் நிறைய இருக்கு. எல்லா இடத்துலயும் முட்டை விடும். எல்லா இடத்துலயும் போற ஒரு இடத்துல கன்சீவா இருந்தா அதை குழிய பொறுத்து முட்டை விட்டு கிளம்பிடும். அதை முட்டை விடாது, அப்போ வந்து கன்சீவா தான் இருக்கும். அப்போ வந்து கரு வளர்ந்துகிட்டு இருக்கும். முட்டை வளருமா? கரு தாண்டா வளரும். உள்ள கரு வளர்ந்து முட்டை வந்து அப்படிதான். கரு வளர்ந்தா குட்டி வளரும்டா. சாரி, முட்டை வளர்ந்து கரு வளரும். அது நான் ஒரு டைம் அந்த நம்ம ஊருக்குள்ள நான் நோண்டி பார்த்தப்போ அதுல ஒரு 3-4 முட்டை இருந்துச்சு. எதை நோண்டி பார்த்து? அந்த நான் போறேன்,
கரெக்டா வைத்தது. ஆமா வயித்தை நோண்டி ஆபரேஷன் நானும் அதான் நினைச்சேன், அதனாலதான் கேட்டேன். ஆபரேஷன் பண்ணி அடுத்து தையல போட்டு எல்லாமே முடிச்சுட்டு பார்த்து பத்திரமா போங்க, உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம்னு சொல்லி டவுசர் பைய சுகர் பிரஷர் இல்லாம ஆபரேஷன் நான் அப்படி போறேன், நான் அப்படி வந்துகிட்டு இருக்கேன், கரெக்டா நின்னு இருந்துச்சு. நானும் இப்படி பாத்துட்டு போறேன், நான் அப்படியே பார்க்காம போற மாதிரி போறேன், அதுவும் நின்னுகிட்டே இருக்கு. பார்க்காம போய் ஒரே ஒரு கவுண்டர் கரெக்டா இருந்துச்சா? கரெக்டா குழி நோண்டிக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா? அது எப்படின்னா தலையை உள்ற விட்டு குழி இப்படி பறிச்சுக்கிட்டு இருக்கு, தலை உள்ற போயிருச்சு. நான் அப்படி போகும்போது தெரியாதுல்ல, பாத்துட்டேன் சரி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதான் தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி பார்த்த? நான் பார்த்தேன்டா, அதுக்கு நான் போறேன் தெரியாது. அதுக்கு தெரியாதா? நீ வந்து கவுண்டர் கொடுக்கறத கரெக்டா இருக்க, நீ தப்பா கவுண்டர் கொடுக்குற. பரவாயில்ல, கவுண்டர் வேற இடத்துல கொடு. சரி கொடுத்தா ஓகே. போகும்போது அது ஐயோ இது கவுண்டர் கரெக்டான கவுண்டர் இல்ல. பரவாயில்ல ஐயா, நான் சொன்னது ஒஸ்டானாலும் பரவாயில்ல, என்னாலதானே இவனுக்கு சக்சஸ் ஆயிருக்கு. இல்லடா இப்ப இவன் கொடுத்தான்ல அந்த மாதிரி கொடு, ஓகேவா? அது வந்து நீ பெருமைப்படுத்த கூடாது. நான் சொல்லிக்கிறேன்டா, இருங்கடா, ஏங்கடா. நான் அப்படி போகும்போது தலையை விட்டு நோண்டிக்கு இருந்துச்சு. சரி என்னமோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நானும் போயிட்டேன். ஆடு மேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்தேன், மறுபடியும் நோண்டிக்கிட்டே இருக்கு. சரி ஓகே, மறுபடியும் போயிட்டு மறுபடியும் நோண்டுது. எவ்வளவு நேரம் தான் நோண்டோம்? அப்ப எதுக்கு அவ்வளவு தூரம் நோடுதுன்னா, அவ்வளவு செக்யூரா வச்சுக்கணும் அந்த முட்டைய. நம்ம பாட்டுக்கு மேலாப்புல இந்த நம்ம ஆளுகளை வேலை பார்க்க சொன்னோன்னே அவ்வளவுதாங்க முடிஞ்சுங்க. என்ன குளத்தோலை கிண்டல் பண்ற மாதிரி அது நான் சொல்லவே இல்லை, நீ ஏன் சொல்ற அப்படின்னு. அதில்ல அந்த மாதிரி முடிக்காம இது ஆழமா நோண்டி உள்ற முட்டை விடும். அதுக்கப்புறம் வரும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லாம இருந்துச்சு, கரெக்டானு இல்லை. அப்படி போயிட்டு இருந்துச்சு. நான் இங்க வர்றேன், அந்த குழியெல்லாம் மூடி இருந்துச்சு. நான் என்னடா கரெக்டா போயிருச்சே, நீ இடத்தையே காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தா ஒரு இடத்துல அந்த நோண்டுன மண்ணு பூ வச்சிருக்காங்க. ஆமா பூ வச்சிருக்கு, சமாதி பண்ணி பூ வச்சு அந்த இடத்துல நானா இருந்தா குச்சி வச்சுட்டு போயிருப்பேன், இங்கன ஒரு இடம் இருக்கு இங்கன அப்படின்ட்டு. இருறா அதுக்கெல்லாம் அது வந்து வரவே வராது அந்த இடத்துக்கு. அது என்ன கொஞ்சம் பொறிச்சிருக்கா, அவ மறுபடியும் வந்து சோறு ஊட்டிட்டு போறதுக்கு முட்டை விட்டுருக்கு, அதனால வராது. நான் போய் பார்த்தப்ப அந்த ஈரப்பதமான மண் இருந்துச்சு. கொஞ்சம் நோண்டி பார்க்குறேன், உள்ள போய்கிட்டே இருக்கு. எப்படியும் இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு குழி பறிக்கும். அந்த உள்ள ஒரு 4-5 முட்டை, 4-5 முட்டைக்கு இவ்வளோ தூரம் பறிச்சிருக்கு. அப்போ இவ்வளோதான் முட்டை விடும். ஓகேவா? நான் பார்த்த அனுபவத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பறிக்கும், தோண்டி உள்ள வச்சிருவேன். நான் என்ன கையிலே கொண்டுட்டு வந்துடுவேன், நான் விற்கிறதுக்கு உள்ளறையே வச்சிருவேன். அவ்வளோதான். வச்சுட்டல? வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறிச்சு அது இல்ல, அடுத்து கொஞ்ச நாள் போய் பார்த்தனால அது இருக்குமா என்னன்னு கூட தெரியாது. நானும் நோண்டி பார்ப்பேன். இதுக்காகவே ஒரு டைம் போயிட்டு தேடி பாக்குறேன், இடம் ஞாபகமே இல்லை. ஒரு விஷயம், கரெக்டான அடிச்சு புதைச்சு வச்சா காசு கிடைக்கும்பாங்களே. காசு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த இடத்துல காசு அடுத்த நாள் போய் பார்த்தோம்னா 1 ரூபா காசு இருக்கும், 2 ரூபா காசு இருக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கரெக்டானோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். நிறைய பேர்த்திட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த கரெக்டா தன்னோட முட்டையெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழி பறிச்சு பாதுகாப்பா வச்சிருக்கு. கரெக்டா பேசுறோம்னு நினைச்சு கண்டதா பேசுறோம், அது என்னன்னு தெரியல. இல்ல இது கரெக்டான பேசுறான். ஓகே, இல்ல உனக்கு புரிஞ்சிச்சுல? இல்ல எனக்கு புரிஞ்சிச்சு, நான் இது கரெக்டானு கேட்டேன். படிச்சவனுக்கு புரியும். இல்ல உனக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீ காலேஜ் டிஸ்கண்டினியூ காலேஜ் போறோம், காலேஜ்னு ஒண்ணு போனா. ஆமா போனேன், சும்மா விளையாட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். விளையாட்டுக்கு எல்லாத்தையும் காலேஜ் நீ போவடா, நீ போவ. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவா. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிக்க இதயம் பொங்குதே, கருணை செய்ததே. காற்று மழையில் மோதலாம், அந்த கடலில் தீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. மன்னாதி மன்னா வீராதி வீரா எங்கள் நண்பா பாண்டி, விளையாடும் சிங்கம் விலையில்லா தங்கம் எங்கள் நண்பா பவர் பாண்டி. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா.